யோஹான் காட்ஃப்ரீட் காலாவுடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். யோஹான் காட்ஃப்ரீட் காலா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வானியலாளர். இவர் 1812 ஜூன் 9 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற சாக்சனி ஆனல்ட்டோடைய விட்டன்பர்கில் இருக்கிற ரேடிஸில் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு 23 வயசு இருக்கும்போது, அதாவது 1835ஆம் ஆண்டு இவர் ஜெர்மனியோடைய பெர்லினில் இருக்கிற அப்போ புதுசாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த பெர்லின் அப்சர்வேட்டரின்ற ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக இவர் யோஹான் ஃப்ரான்ஸ் யங் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமருடைய அசிஸ்டண்டாக அங்கே பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த பெர்லின் அப்சர்வேட்டரியிலிருந்து இவர் ஃப்ரான்ஹோஃபர் ரெஃப்ராக்டர் அப்படின்ற ஒரு 9 இன்ச், அதாவது 22.5 சென்டிமீட்டர் அப்பச்சர் கொண்ட பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸில், அதாவது வானியல் அவதானிப்புகளில் இவர் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1838ஆம் ஆண்டு சர்டனா, அதாவது சனிக்கோளை இவர் அந்த ஃப்ரான்ஹோஃபர் ரெஃப்ராக்டர் அப்படின்ற பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமாக அவதானித்து வந்தாங்க. அப்போ தான் அந்த சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களுக்கு இடையில, அதாவது அந்த சனிக்கோளுக்கும் அந்த சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களுக்கும் இடையில இன்னர் டார்க் ரிங் இருக்கு அப்படின்றத யோஹான் காட்ஃப்ரீட் காலே கண்டறிஞ்சாங்க. இது மிக முக்கியமான ஒரு டிஸ்கவரி. ஏன்னா அதனால் வரைக்கும் சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள் ஏற்கனவே இதெல்லாம் கண்டறியப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சனிக்கோளுக்கும் அந்த சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள், இவைகள் இரண்டுக்கும் இடையில இன்னர் டார்க் ரிங் இருக்குது அப்படின்றது அப்போ கண்டறியப்படலை. ஏன்னா அப்போ இருந்த வானியலாளர்கள் அந்த அளவுக்கு அந்த சனிக்கோளை துல்லியமாக அவதானிக்கலை. அப்படியே துல்லியமாக அவதானித்தாலும் அப்போ இருந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி சனிக்கோளை அவதானிக்கும் போது அந்த அளவுக்கு அந்த இன்னர் டார்க் ரிங் கண்டறியப்படலை. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காகவும் மங்கலாகவும் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை வச்சு வெகு நேரம் அந்த சனிக்கோளை அவதானித்து வந்தால் தான் அந்த சனிக்கோளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னர் டார்க் ரிங்கை கண்டறிய முடியும். ஸோ அப்படி தான் யோஹான் காட்ஃப்ரீட் காலேவும் வெகு நேரம் அந்த சனிக்கோளை அந்த பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவதானித்து வந்தாங்க. அது அடுத்தடுத்து இவர் தொடர்ச்சியாக அவதானிக்கும் போது தான் சனிக்கோளை சுற்றி வளையங்கள் இருக்குது, அந்த வளையங்களுக்கும் சனிக்கோளுக்கும் இடையில இன்னர் டார்க் ரிங் இருக்குது அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. உதாரணமாக இதுதான் சனிக்கோள் அப்படின்னா சனிக்கோளை சுற்றி வளையங்கள் இருக்குது. இந்த வளையங்களுக்கும் இந்த சனிக்கோளுக்கும் இடையில இன்னர் டார்க் ரிங் இருக்கும். இப்போ இந்த சனிக்கோள் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னர் டார்க் ரிங்கு, அதுக்கப்புறம் தான் வளையங்கள், மேற்கொண்டு இந்த புலப்படக்கூடிய வளையங்கள். ஸோ இதெல்லாத்தையும் யோஹான் காட்ஃப்ரீட் காலே கண்டறிஞ்சது மிக முக்கியமான வானியல் பங்களிப்பு. இதுக்கப்புறமா 1839ஆம் ஆண்டு டிசம்பர் 2லிருந்து 1840ஆம் ஆண்டு மார்ச் 6 இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள மட்டும் இவர் 3 காமெட்ஸ், அதாவது 3 வால் நட்சத்திரங்களை கண்டறிஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் வால் நட்சத்திரங்களை கண்டறிகிறது அப்படின்றது ரொம்பவும் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிடும்போது அந்த காலகட்டத்தில் வால் நட்சத்திரங்களை கண்டறிகிறது அப்படின்றது சுலபமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வெகு காலம் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை அவதானிச்சு வந்தால் மட்டும்தான் வால் நட்சத்திரங்களை காண முடியும். ஏன்னா வால் நட்சத்திரங்கள் அப்படியே நகரக்கூடியது, கொஞ்ச நேரம் ஒளிரும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். ஸோ அதனால வெகு காலம் வானத்தை அவதானிக்கிறவங்களால மட்டும்தான் வால் நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டறிய முடியும். ஸோ அது மாதிரி யோஹான் காட்ஃப்ரீட் காலே 3 வால் நட்சத்திரங்களை கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமரான ஜான் கவுச் ஆடம்ஸ் அவர் யுரேனஸோடைய ஆர்பிட்டலை பார்த்தாங்க. அதாவது யுரேனஸோடைய அந்த சுற்றுப்பாதை, சூரியனை அது சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு மோஷனை அவர் கவனிச்சாங்க. அப்படி யுரேனஸோடைய இயக்கத்தை அந்த ஜான் கவுச் ஆடம்ஸ் கவனிக்கும் போது அந்த இயக்கத்தில் சின்ன குறைபாடு இருக்குது, அதில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றத ஜான் கவுச் ஆடம்ஸ் உணர்ந்தாங்க. அதாவது அந்த யுரேனஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோள் இருக்கணும், அந்த கோளினுடைய ஈர்ப்பு விசை தான் அந்த யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில் அதனுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜான் கவுச் ஆடம்ஸ் நினைச்சாங்க. ஸோ ஹைப்பத்தட்டிக்கலாக யுரேனஸுக்கு அப்புறமாவும் ஏதோ ஒரு கோள் இருக்கக்கூடும் அப்படின்னு அவர் அனுமானிச்சிருந்தாங்க. இதை இவர் தெரியப்படுத்தினாங்க. ஆனால் உலகம் அப்போ அவருடைய அந்த ஒரு விஷயத்தை பொருட்படுத்தலை. அதுக்கப்புறமா அர்பைன் லவாரியா அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியன், அவரும் இதே மாதிரியான கணித ரீதியான கால்குலேஷன்ஸ் பண்ணாங்க, அந்த கணக்கீடு பண்ணாங்க.
அப்போ அவரும் வந்து யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில் அதனுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையை வந்து கண்டறிஞ்சாங்க. அப்போ அவருமே அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு அந்த யுரேனஸுக்கு பிறகு இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு கோளினுடைய ஈர்ப்பு விசை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரும் நினைச்சாங்க. ஸோ அந்த 2 பேருமே அந்த யுரேனஸுக்கு பிறகு ஏதோ ஒரு கோள் இருக்கக்கூடும் அப்படின்னு கருதினாங்க. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அப்படின்னு மொத்தமாக 7 கோள்கள் தான் வந்து கண்டறியப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோள் வந்து கண்டறியப்படலை. அதனால இந்த ஒரு யுரேனஸோடைய சுற்றுப்பாதையினுடைய இயக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. அதை வச்சு தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சாங்க. கணிச்சது மட்டும் இல்லாமல் அர்பைன் லவாரியா வந்து 1846ஆம் ஆண்டு செப்டம்பரில் யோஹான் காட்ஃப்ரீட் காலேக்கு ஒரு லெட்டர் பண்ணாங்க. பெர்லின் அப்சர்வேட்டரிக்கு வந்து லெட்டர் அனுப்புனாங்க. அனுப்பி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் டெலஸ்கோப்பை வச்சு அவதானிச்சு பாருங்க, ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு கோளை பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அப்போ அவர் வந்து பெர்லின் அப்சர்வேட்டரியிலேயே பெரிய பொசிஷனில் இருந்தாங்க. அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, ஹைன்ரிக் லூயிஸ் டேரஸ்ட் அப்படின்னு. அந்த ஹைன்ரிக் லூயிஸ் டேரஸ்ட் அப்படின்றவர் ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர். அப்போ அவர் வந்து யோஹான் காட்ஃப்ரீட் காலேவுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ஹைன்ரிக் லூயிஸ் டேரஸ்டோடைய உதவியோட யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து டெலஸ்கோப்பை வச்சு, குறிப்பாக அந்த ஃப்ரான்ஹோஃபர் ரெஃப்ராக்டர் அப்படின்ற பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை வச்சு அர்பைன் லவாரியா சொல்லியிருந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் வந்து வானத்தை அவதானித்து வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அர்பைன் லவாரியா சொல்லியிருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட கொஞ்சம் தள்ளி ஒரு டிகிரி மாற்றத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு வான்பொருளை யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அதனுடைய இயக்கத்தை, இதை வந்து இவர் பார்த்தது 1846 செப்டம்பர் 23. அதுக்கப்புறம் யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து தொடர்ந்து அவதானிச்சாங்க. அப்போ தான் அது வந்து கோள் மாதிரியே இயங்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கோள், ஒரு பிளானட் தான் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பிளானட்டுக்கு நெப்டியூன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஸோ யுரேனஸுக்கு பிறகு இருக்கக்கூடிய நெப்டியூன் அப்படின்ற அந்த ஒரு கிரகம், அந்த கோளானது 1846 செப்டம்பர் 23 அன்னைக்கு கண்டறியப்பட்டது. அதை கண்டறிஞ்சது யோஹான் காட்ஃப்ரீட் காலே தான். இவர் தான் வந்து அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் அது அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னது ஜான் கவுச் ஆடம்ஸ், அர்பைன் லவாரியா. அவங்க 2 பேரும் கணித ரீதியாகவே ஒரு கோள் இருக்குது அப்படின்றத பார்க்காமலே வெறும் கணித கணக்கீடுகள் மூலமாகவே கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ கணித கணக்கீடுகள் மூலமாகவே ஒரு கோள் கண்டறியப்பட்டதுன்னா அது நெப்டியூன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து விசிபிளாக வந்து கண்டறியப்பட்டது. இதையும் தாண்டி யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து இன்னும் நிறைய வானியல் பங்களிப்புகளை வந்து ஆற்றியிருக்கிறாங்க. குறிப்பாக 16 வருடங்களுக்கு பிறகு, அதாவது இவர் பெர்லின் அப்சர்வேட்டரியில் ஜாயின் பண்ணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு 1851ஆம் ஆண்டு பெர்லின் அப்சர்வேட்டரியிலேருந்து இவர் வெளியேறினாங்க. வெளியேறி அப்போதைய கிங்டம் ஆஃப் பிரஷ்யாவாக தான் மொத்தமாக ஜெர்மனி, போலாண்ட் எல்லாம் சேர்ந்து இருந்தது. ஸோ இவர் வந்து பெர்லின்ல இருந்து வெளியேறி பிரஸ்லாவுக்கு போனாங்க. இந்த பிரஸ்லாவ் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ராக்காவ் அப்படின்னு அழைக்கப்படுது. அது போலாண்டில் இருக்குது. ஆனால் போலாண்ட், ஜெர்மனிலாம் அப்போ கிங்டம் ஆஃப் பிரஷ்யா அப்படின்னு சேர்ந்து இருந்தனால இவர் வந்து அப்படியே கிங்டம் ஆஃப் பிரஷ்யாவிலே இருந்த பெர்லின்ல இருந்து அங்கேயே இருக்கக்கூடிய பிரஸ்லாவுக்கு போனாங்க. இந்த பிரஸ்லாவ் தான் ராக்காவ் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரஸ்லாவ் அப்சர்வேட்டரி அதனுடைய ஒரு டைரக்டராக 1851 இவர் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1856ஆம் ஆண்டு அதே பிரஸ்லவ்ல இருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரஸ்லவ், அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ராக்காவ் அப்படின்னு அழைக்கப்படுது, அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி, வானியல் பேராசிரியராக 1856 இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து பிளானிட்டரி ஆர்பிட்ஸ், அதாவது இந்த கிரகங்களினுடைய சுற்றுப்பாதை, அதனுடைய இயக்கங்களை இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணி துல்லியமாக கண்டறியணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா சில நேரங்களில் சில கோள்கள் வந்து அவங்க நினச்சபடி, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வானியலாளர்கள் கணிச்சபடி அந்தளவுக்கு வந்து துல்லியமாக அதனுடைய நகர்வு வந்து இல்லை. இங்கே இருக்கும் அப்படின்னா திடீர்னு இங்கே இருந்தது அல்லது இங்கே இருந்தது, இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தது. இதனால் அந்த கோள்களினுடைய சரியான இயக்கங்கள், அதனுடைய வேகம், அதெல்லாம் வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு யோஹான் காட்ஃப்ரீட் காலே வந்து மிக முக்கியமான பணியை தொடங்கினாங்க. மேலும் சோலார் பேரலாக்ஸ், அதாவது
இந்த சூரியனுடைய அந்த இடமாற்றம் அதை வச்சு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான தொலைவை எக்ஸாக்டாக கண்டறிகிறதுக்கும் யோவான் காட்ஃப்ரீட் காலே வந்து மிக முக்கியமான பங்காற்றினாங்க. பிறகுதான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான ஆவரேஜான டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 149 மில்லியன், அதாவது 14.9 crore கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது யோவான் காட்ஃப்ரீட் காலேயோடைய மிக முக்கியமான பங்களிப்பு தான். இதையும் தாண்டி இவர் வந்து மீட்டியராலஜிலையும், அதாவது வானிலையியல், அதுலேயும் இவர் வந்து பங்காற்றினாங்க. அதில் இவர் வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸோடைய சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸை வந்து இவர் வந்து கீப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் இவர் வந்து நிறைய சிஸ்டமேட்டிக்கான ரெக்கார்ட்ஸை வந்து பதிவு செஞ்சாங்க. இது வந்து வானியலுக்கும் அதே மாதிரி வளிமண்டல நிகழ்வுகள் இதுக்கும் இடையில் உண்டான தொடர்பை வந்து கணிக்கக்கூடியதாகவும் இதுக்கு இரண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. ஸோ அதையுமே யோவான் காட்ஃப்ரீட் காலே வந்து பண்ணாங்க. ஸோ இப்படியே பல ஆண்டுகளில் பல பங்களிப்புகள் கொடுத்தாங்க. அடுத்து இவர் வயதாக பல பண்டைய கால வானியல் வரலாறு அதை பற்றி இவர் படித்து நிறைய வானியல் சார்ந்த விஷயங்கள், பழங்காலத்தில் கண்டறியப்பட்டிருந்த வானியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி எழுதினாங்க. பழைய வானியலாளர்கள் பற்றி வந்து அவங்களுடைய வாழ்க்கையையும் இவர் வந்து எழுதி வந்தாங்க, அவங்களுடைய பயோகிராஃபி அது மாதிரிலாம் இவர் வந்து எழுதி வந்தாங்க. எப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1910 ஜூலை 10 அன்னைக்கு இவருடைய 98 வயசில் இவர் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகு யோவான் காட்ஃப்ரீட் காலே வந்து வானியலுக்கு ஆற்றின பங்களிப்புக்காக நிறைய கௌரவங்களை இவர் பெற்றாங்க. இவர் வாழும்போதே பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்சஸ் தரப்பிலிருந்து லலாண்டி பிரைஸ் மாதிரியான அந்த லலாண்டி பிரைஸ் பெற்றாங்க. இதே மாதிரி இது போன்ற நிறைய உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சொசைட்டிஸ்ல இருந்து, நிறைய அகாடமிஸ்ல இருந்து, அசோசியேஷன்ஸ்ல இருந்து நிறைய கௌரவங்கள் பெற்றிருந்தாங்க. பிறகு இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மூன், அதாவது நிலாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துக்கும் அதே மாதிரி மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துக்கும் யோவான் காட்ஃப்ரீட் காலேவுடைய பெயரிடப்பட்டது. இதையும் தாண்டி இந்த சேட்டன், அதாவது சனிக்கோளுக்கு இருக்கக்கூடிய வளையங்களில் ஒரு வளையத்துக்கு யோவான் காட்ஃப்ரீட் காலேவுடைய பெயரிடப்பட்டது. அது வந்து நெப்டியூன் கோளுக்கு இருக்கக்கூடிய வளையம், அந்த வளையங்களில் ஒரு வளையத்துக்கு யோவான் காட்ஃப்ரீட் காலேவுடைய பெயரிடப்பட்டது. இது மாதிரி இவர் இறந்த பிறகு பல விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது இவரை கௌரவிக்கிறதுக்காக. ஸோ இப்பேற்பட்ட யோவான் காட்ஃப்ரீட் காலேவுடைய இந்த வானியல் பங்களிப்புகள் பற்றியும் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நெப்டியூன் டிஸ்கவரி பற்றி நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இந்த நெப்டியூன் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.